எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, சவுத் கொரியா மார்க்கெட்ல ஃபுல்லா கிராஷ் ஆயிட்டு இருக்குதுங்க அப்படின்ட்டு. அட பாவிகளா, நாங்க இப்பதான் செமிகண்டக்டருக்காக பூமி பூஜை போட்டு ஒவ்வொரு செங்கலா கட்டி ஃபேக்டரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அங்க ஒரு பெரிய செல்லிங்கா? எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உச்சியிலிருந்து 35% இறங்கியிருக்கு இந்த காஸ்பி. நம்மால் எவ்வளவு இறங்கியிருக்கான் உச்சத்திலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8% இறங்கியிருக்கு. அட பாவமே. ஆனா நம்ம இறக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. 2025 இருந்து அவன் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ரேலி என்பது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250% வந்து லாபத்துக்கு போயிருக்கு அவங்களோட இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 35% இறங்கியிருக்கு. ஆக உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் லாபம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணிக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் இன்னும் லாபம் வரும் இன்னும் லாபம் வரும்னு பார்த்தோம்னா கடைசியில போட்ட பணத்தையும் கும்பா பாடிடுவாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒருத்தர் போய் இந்த உச்சாணி கும்புல மாட்டியிருப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல கதிகலங்க வச்ச சிங்கக்குட்டிகள் போன்ற தகவல்கள்ல இந்த எட்டர்னல் அப்படின்ற ஷேர் ஒன்று. இந்த ஜொமேட்டோ ஷேர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவு. இனி இவன்லாம் எங்க ஏற போறான் அப்படின்ற ஒரு நிலைமையில 2025 லோ போயிட்டு கரெக்டா அதே லோல இருந்து பிக்கப் ஆகி இப்ப 40% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி இன்னொரு 20% மேல் நோக்கி வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனுடைய பழைய கை 360 ரூபாயே வந்துடும் போல. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் எப்போ தன்னுடைய பழைய ஹை 360 ரூபா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் ஏறி வந்துருச்சு இந்த எட்டர்னல். இன்னொரு 20% ஏறிட்டான்னா அவங்க பெரிய பாக்கியசாலிகள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல. அதே மாதிரி நீ நஷ்டத்துடன் கூட மோது, ஆனால் லாபத்துடன் மோதாதே. ஒரே நாள்ல லாபத்தை பூரா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சுஸ்லான் எனர்ஜி 10% இன்னைக்கு ஒரே நாள்ல இறங்கியிருக்கு. ஆனால் சமீபத்தில் அது ஆல்மோஸ்ட் 50%, 50% நண்பர்களே. மார்ச் மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி வெறும் 35 ரூபாயில சுத்திக்கிட்டு இருந்துட்டு 60 ரூபா வரைக்கும் மேலே வந்தான். 50% லாபத்தை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வேகமா 20% இறங்கியிருக்கான் பாருங்க. அதுலயும் குறிப்பா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். உடனே என்ன ஆகும்? பல்வேறு மொமெண்டம் ட்ரேடர்ஸ் எல்லாம் இவ்வளவு காலம் வச்சிருந்தவங்க வந்த விலைக்கு கொடுத்துட்டு வெளியே போயிருந்திருப்பாங்க. இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஷேரு அவன் இறங்குறத பார்த்தோன்னே இன்னும் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மொத்தமா ஒரு 60% இறங்கிட்டு சமீபத்தில் லோ பிரைஸ்ல இருந்து 100% ஏறிய ஒரு பங்கு தான் இந்த லோதா டெவலப்பர்ஸ். அதுலயும் குறிப்பா இவன் செஞ்சிருக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவார்டர்லையுமே இவன் நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியாக இல்லை. அதுலயும் குறிப்பா தன்னுடைய லாபத்தை அதிகப்படுத்தி தான் சமீபத்தில் 3 குவார்டர்களாக அற்புதமா கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு கொடுத்த பரிசு தான் தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து இந்த லோதாவை 100% மார்க்கெட் ஏத்தி விட்டுருக்கு. சில பேர் சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்ல போட்டா பணம் வரும் அப்படின்ட்டு. அது ஒரு 8 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ பணம் என்பது டபுள் ஆகும். ஆனா இந்த லோதா டெவலப்பர்ஸ் 4 மாதத்துல அந்த ஷேரினுடைய விலையை டபுள் பண்ணி விட்டுருக்கான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாம் ஒரு லிமிட் தான். சும்மா இறங்கிட்டே போய் 0 ரூபீஸ்க்கா நாங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல இந்த பல்வேறு பங்குகள் திரும்பி வர்றான். இவன் எவ்வளவு பர்சன்டேஜ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து மோசமா கீழே இறங்கிட்டு திரும்பி இருக்கான்னு பாத்தீங்கன்னா 38% இறங்கிட்டு. அதாவது தன்னுடைய தொடர்ந்து இவன் இறங்கிட்டே தான் இருந்திருக்கான். ஆனா இவனுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து 100% என்பது ஏறி இருக்கு. அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கும் அந்த சமயத்தில் இருந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 38% என்பது இறங்கியிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 25-30% இறங்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் பல்வேறு பங்குகளுடைய செய்திகள் ஆல்ரெடி சில வாரங்களாக வந்திருக்கும். ஏன் இன்னொரு இடம் சொன்னா குறைஞ்சு போயிருவியா அப்படின்ற மாதிரி. எனிவே சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கீழே விழுந்துட்டு ஒரு யூ டர்ன் போட்ட பங்குகளில் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்றது ஒன்று. அது எவ்வளவு தூரம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி வந்து விழுந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% சீப்பாகி வந்து விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் பிடிச்சி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 40% திரும்பி ஏறி இருந்தது.
இப்போ சமீபத்தில் இந்த ரிசல்ட் சீசன்ல மறுபடியும் இந்த வருண் பிவரேஜஸ் என்பது ஒரு 12% என்பது இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் இறங்கிட்டு ஏறினது ஒரு 20%. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி அப்படின்ற பங்குமே இதுக்கு முன்னாடி அவன் கிராஷ் ஆகி விழுந்தது ஒரு 26%. அதுக்கப்புறம் 30%க்கு மேல ஒரு ரெக்கவரி கொடுத்திருந்தது. இன்னைக்கு ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி இவனை பிடிச்சி ஒரு 7% கீழே இறக்கியிருக்காங்க. அப்ப இந்த பங்குமே தற்போது ஒரு 12% சீப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்ப எவன் திடீர்னு குப்புன்னு கீழே விழுவான்னு தெரியாது. அதாவது பழைய லோவை மேட்ச் பண்ற மாதிரி திடீர்னு எப்ப கீழே விழுவான்னு தெரியாது. திடீர்னு நாளைக்கே இன்னைக்கு பேட் நியூஸ்ல இறங்கிட்டான், மறுபடியும் நாளைக்கே கூட ரெக்கவரி ஆயிருவானோ அப்படின்றதும் தெரியாது. ஆக மொத்தம் இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல பாக்குறாங்க. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அந்த ஷேருமே ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஷேர் தான். அதே மாதிரி சக்தி பம்ப்ஸ் அப்படின்றதும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஷேர் தான். இந்த இரண்டு பங்குகளுமே சமீபத்தினுடைய லோ பிரைஸ் எப்படி எந்த ரேஞ்சில இருந்து பிக்கப் ஆனானுங்களோ மறுபடியும் அதே ரேஞ்சில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் வந்து விழுந்திருக்கு. மறுபடியும் பிக்கப் ஆகிறதா இல்ல உருட்டு உன் மனசு போல உருட்டு. ஏற்கனவே 8 மாசத்துக்கு ஒரே இடத்துல உருட்டி இருக்க, இன்னொரு 8 மாசத்துக்கு உருட்டு அப்படின்ற மாதிரி கீழேயே இருந்து விட போகிறதா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் தற்போதைக்கு ஒரு 6 month லோ 3 months லோ அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்றது வந்து விழுந்திருக்கு. இவனுடைய வாழ்க்கையில யூ டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி எப்ப வந்து விழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 46% இறங்கிய பிறகு 240 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் திரும்பி மேல வந்திருக்கு. இப்ப மறுபடியும் தன்னுடைய பழைய லோல் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எப்ப திரும்பி வரும்னு எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி இந்த சக்தி பம்ப்ஸ் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட லோல்ல இருந்து எப்படி ஒரு 10-20% அந்த மாதிரி ஒரு 3 முறை மேல வந்திருக்கு. இப்ப மறுபடியும் 518 லோ பிரைஸ்ல வந்து விழுந்திருக்கக்கூடிய சக்தி பம்ப் தன்னுடைய ரீசெண்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்த ஹையை போய் பிடிக்கணும்னா கூட கிட்டத்தட்ட 20% ஏற வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பங்கு காளைகளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20% ஏற போகிறதா அல்லது கரடிகளை பிடிச்சிருக்குன்னு எங்காவது இன்னொரு புதிய லோக்கு போகிறதா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் சமீபத்திய லோ பிரைஸ்ல வந்து விழுந்திருக்கான். இனி பிக்கப் ஆகிறானா இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஷேர்களை நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா அவன் திரும்புவானா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு கூட எந்த இடத்துல இவனுக்கு திருப்பு முனை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு 20% சீப் ஆகி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து அந்த அளவுக்கு 20% சீப் அப்படின்ற அளவுக்கு கீழே வந்து விழுகல அப்படின்னாலும் ஒரு 5% இறங்கியிருக்கு. அந்த 5%மே கடந்த 4 மாதமாக தாக்கி பிடித்து நிற்கப்பட்ட ஒரு சப்போர்ட் லெவல் தான். இந்த 2 முறையுமே போ நல்லா இருப்போ அப்படின்ற மாதிரி மேலே ஏத்தி விட்டுருக்காங்க. இப்ப இந்த 3வது முறையில தற்போதைக்கு ஒரு 3 months லோ பிரைஸ் அப்படின்ற ஒரு சீப்பான வந்து இடத்துல நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது மேல வர போகிறதா அல்லது இன்னுமே கீழே வரட்டுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் போற வரைக்கும் அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா அப்ப நீ சின்ன சின்னதா ஒரு 10% ஏறி இறங்குறத விட மொத்தமா கவுத்து விட்டுரு. மறுபடியும் 700 ரூபாய்க்கு பக்கத்துல வா 800 ரூபாய் பக்கத்துல வான்னு ஒரு குரூப் உட்கார்ந்துருக்காங்க. அல்லது இருக்கின்ற விலையிலேயே ஒரு 1300 ரூபாய் வரைக்கும் பழைய ரேட்டு போகட்டும்னு அதுக்கு ஒரு குரூப் இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் எந்த பக்கம் திரும்பி ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த கோஃபோர்ஜே பாத்தீங்கல்ல எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேல திரும்பிட்டான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்ப ரிசல்ட் சீசன்ல ஐடி செக்டர் கம்பெனிகளை தான் மேலே ஏற்றிருக்காங்க. நீங்க வேற ஏதாவது பெரிய அளவில் ஏற்றி பார்த்துருக்கீங்களா? வேற ஏதாவது பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் விட்டுருங்க, அது நிறைய மிக்சடாக தான் இருக்கு. சில பேங்க்ஸ் பெருசாக ஏறிடுறான், சிலது இறங்கிடுறான். அதனால அதை விட்டுருங்க. பேங்க்ஸ் எப்பவுமே ஒவ்வொரு குவார்ட்டர்லையுமே பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இதில் பேங்க்ஸ் ஃபைனான்ஸ் எடுத்துனா ஒரு 50 முன்னணி கம்பெனிகளே பெயர் சொன்னா கூட அப்படியா அது ஒரு ஃபேமஸ் கம்பெனி ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தோணும். அது மாதிரி கிட்டத்தட்ட 40-50 கம்பெனி ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கு. அதனால அந்த செக்டர் விட்டுருவோம். ஃபைனான்ஸ் செக்டரை தவிர்த்து இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல மனசு சந்தோஷப்படும்படி ஏறிய செக்டர் எது? ஐடி செக்டர் தான். அதனால இவன் சென்டர் பாயிண்ட்ல நின்றுகிட்டு இருந்தான். டபக்குன்னு அவனை வந்து இன்னைக்கு ஒரு 10% ஏற்றி விட்டாங்க இந்த கோஃபோர்ஜை.
எப்படியாவது பாருங்க நண்பர்களே, குப்புற உளுந்தாலும் மறுபடியும் மேல் நோக்கி ஏறக்கூடிய செக்டர்ல இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் அப்படின்றது இருக்கு. சமீபத்தில் இந்த நாராயணா ஹிருதாலயா அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் 22% கீழே சரிவடைஞ்சிருச்சு. அவன் 22% ஒரு முன்னணி செக்டர்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இறங்குறதே பெரிய விஷயம்தான். 22% இறங்கிட்டு இப்போ 30% திரும்பி ஏறி இருக்கக்கூடிய இந்த நாராயண ஹிருதாலயா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ல டிராவல் பண்ணுமா, மறுபடியும் மேல இருந்து கீழே விழுந்துருமா, அல்லது தொடர்ந்து ஏறி தன்னுடைய பழைய உச்சம், ஐயோ பழைய உச்சம் போறதுன்னா ஆல்ரெடி இவன் ஒரு 30% சமீபத்தில் ஏறிட்டான். பழைய உச்சம் போற மாதிரி இருந்தா அப்ப லோ பிரைஸ்ல இருந்து கணக்கு போட்டோம்னா 50% கணக்கு வருது. ஸோ நல்ல நல்ல செக்டர்கள் டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம், ஒரு 2 வருஷம் அப்படின்னு கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அசால்ட்டா 50% பொட்டன்ஷியல்லாம் இருக்கு. இப்போ மறுபடியும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ மிகப்பெரிய செய்திகள் வருது. யூஎஸ் ஃபெட்டு, அது போக ஒரு 3 பேர் போய் அமெரிக்காவில் கால் வச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களோட ஜெலன்ஸ்கியினுடைய மீட்டிங்கு மற்றும் இஸ்ரேலினுடைய மீட்டிங் இருக்கிறதுனால பெரிய அளவில் சுற்றி விட்டானு வச்சுங்களேன் மார்க்கெட்டில், அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்ம பெரிய பெரிய பங்குகள் 60%, 40%, 80% இறங்கிடுச்சுனாவே அவன் நம்மளுக்கு ஏதோ ஒன்று பெருசாக தரப்போறானோ அப்படின்ற எண்ணம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ கவனிச்சிங்களா, நல்லா கவனிச்சு பாருங்க, 2025ல் பல்வேறு பங்குகள் ஒரே ஒரு ரவுண்டு தான் சம்பாரிச்சு கொடுத்தான். ஆனால் இந்த 2026ல் ஆல்ரெடி ஏகப்பட்ட பங்குகள் 40-50% ஆல்ரெடி சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அப்போ இன்னும் 8 மாதம் பாக்கி இருக்கு. அப்போ இப்போ நடக்கக்கூடிய Q1 ரிசல்ட் சீசனில் பல்வேறு பங்குகள் இறங்குறது வேகமாக இறக்கிட்டான்னு வச்சிங்களேன். அப்போ நம்மளுக்கு மறுபடியும் இன்னொரு 6 மாதம் அல்லது 5 மாதம் டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாரும் வேண்டிக்க வேண்டியது, கிராஷ் ஆகிறது ஒரு 20 to 40% 2-3 நாளில் கிராஷ் ஆகணும். ஒரு Q1 ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்லை அப்படின்னா தான் நம்ம அடுத்த இன்னொரு 4 மாதத்துக்குள்ள இன்னொரு ரவுண்டு போக முடியும். அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு எவனாவது கட்டையை போட்டுட்டு நம்மளுடைய மார்க்கெட்டை ஒரே இடத்துல நிறுத்த வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. ஸோ நம்மளுக்கு தேவை மிகப்பெரிய வாலட்டிலிட்டி. அதுவும் இந்த ரிசல்ட் சீசன் முடியறதுக்கு இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. இந்த 15 நாளில் பல்வேறு பங்குகள் ஒரு 20-30% கிராஷ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு 4 மாதங்களில் கண்ணா இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்ற இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைன்னா அப்புறம் ஒரே இடத்துல ஊற வச்சு உட்கார வச்சிருவாங்க. நண்பர்களே, இந்த நேரத்தில் இந்த எஃப்ஐஸ் நம்மளுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 2000 பாயிண்ட் ஏறிடுமோ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய ஃபாரினர்ஸ் திடீர்னு பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய மார்க்கெட்டில். இது சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. பணம் போட ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர்த்துக்கு நப்பாசம் வந்துருச்சு. சரி ஓகே, மார்க்கெட் மறுபடியும் 26,000 வருது, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஓடிடுறோம் அப்படின்னு நம்ம தெளிவாக ஒரு நிறைய பேர் பிளான் போட்டு உட்காந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம பிளான் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில, தொடர்ந்து 4 நாட்களாக வித்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் ரீஸ்டார்ட் ஆனதான் காரணம். ஸோ இனி அடுத்து இன்றைய தேதியிலிருந்து ஃபாரினர்ஸ் மறுபடியும் பையிங் ரெஸ்யூம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்க போகுது. உன்னால் உருப்பட முடியுமா அப்படின்னு நம்ம நிஃப்டி பார்த்து கேட்டால் என்னால் எங்கேங்க முடிய போகுது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள், மந்த்லி நிஃப்டினுடைய எக்ஸ்பைரி. இன்னைக்கு ஏதாவது ஒரு பெருசாக காட்டியிருக்க வேண்டாமா ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு. இத்தனைக்கு நேற்று 200 பாயிண்ட் ஏறின மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருந்தா எத்தனையோ பேர் லட்சமா சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனா ஒருத்தருமே சம்பாதிக்க கூடாது அப்படின்ட்டு தான் வேணுக்குன்னு வெறும் 10 பாயிண்ட் ஃபிளாட்ல நம்மளுடைய மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல் இன் ஆல் நம்மளுடைய மார்க்கெட் சவுத் கொரியா மார்க்கெட் மாதிரி 250% ஏறவும் இல்லை. அதாவது 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தோம்னா ஒரே வருஷத்துல அது 2.5 லட்ச ரூபா என்பது பண்ணவும் இல்லை. அதே மாதிரி உச்சத்தில் கொண்டு 2.5 லட்ச ரூபாய் போட்டிருந்தோம்னா டக்குன்னு அது ஒரு 1.5 லட்சமா மாற்றி விடுற மாதிரி நம்ம மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் இல்லை. நம்ம மார்க்கெட் வெறும் 8% இறங்கியிருக்கு. ஆனால் இந்த சவுத் கொரியானுடைய மார்க்கெட் 35% கிராஷ் ஆயிருக்கு.
அதே மாதிரி போன வருஷத்துலேருந்து நம்ம மார்க்கெட் 250% ஏறவும் இல்லை, வெறும் 20% தான் ஏறி இருக்கு. 20% ஏறி 8% இறக்கத்தில் இப்போ நம்மளுடைய நிஃப்டி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது. தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி பெருசா லாபம் தரல. ஆனா ஒவ்வொரு வருஷமும் கடைசி 4-5 மாதங்கள்ல திடீர்னு நம்மளுடைய மார்க்கெட் ஏறி இருக்கு. அது 2024 நடந்திருக்கு, 25 நடந்திருக்கு, இனி 26 நடந்துருச்சுன்னா நம்ம இந்த சவுத் கொரியா மார்க்கெட்டை பீட் பண்ணிடுவோம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம். எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.